அது கிறிஸ்து பிறப்புக்குப் பின் 13ஆம் நூற்றாண்டு. மத்திய ஆசியாவில் செங்கிஸ்கானின் படைகள் முன்னேறிக் கொண்டிருந்த போது இந்தியாவில் டெல்லி சுல்தானகத்தை ஆட்சி செய்த ஷம்சுதீன் இல்துத்மிஷுக்கு ஒரு மகள் பிறந்தாள். அவள் பெயர் ரஷ்யா சுல்தான். இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பெண் சுல்தான் இவள்தான். ரஷ்யாவின் தந்தை இல்துத்மிஷ் ஒரு சிறந்த ஆட்சியாளர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதில் அவருக்கு நிகர் யாருமில்லை. தன் மகன்களுக்கு ஆட்சி செய்யும் திறன் இல்லை என உணர்ந்த இல்துத்மிஷ் அரசவை உறுப்பினர்களின் எதிர்ப்பையும் மீறி ரஷ்யாவை தனது வாரிசாக அறிவித்தார். காரணம், ரஷ்யாவுக்கு ஆட்சி செய்யும் திறமை இருந்தது. ஆனால் இல்துத்மிஷ் இறந்த பிறகு அரசவை உறுப்பினர்கள் ஒரு பெண் ஆட்சியின் கீழ் இருக்க விரும்பவில்லை. அவர்கள் ரஷ்யாவின் ஒன்றுவிட்ட சகோதரர் ஃப்ரோஸை அரியணையில் அமர்த்தினர். ஃப்ரோஸ் குடிபோதைக்கும் கேளிக்கைகளுக்கும் அடிமையானவர். ஆட்சி பொறுப்பை தன் தாயிடம் ஒப்படைத்தார். இதை பயன்படுத்திக் கொண்ட ரஷ்யா டெல்லி மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சியை கைப்பற்றினாள். நவம்பர் 1236இல் ரஷ்யா டெல்லியின் அரியணையில் ஏறினாள். அவள் முகத்திரையை நீக்கினாள். ஆண்கள் அணியும் சட்டை, தொப்பியை அணிந்து பொது இடங்களுக்கு வந்தாள். குதிரையில் அமர்ந்து விலம்பு ஏந்தி ஆண் வீரர்களைப் போலவே போர்க்களத்தில் படைகளை வழிநடத்தினாள். சுல்தானா என்ற பட்டத்தை அவள் விரும்பவில்லை. சுல்தான் என்ற பட்டத்தையே பயன்படுத்தினாள். அவள் ஒரு நல்ல நிர்வாகியாகவும் நீதிமானாகவும் திகழ்ந்தாள். ரஷ்யாவின் தைரியமான நடவடிக்கைகள் சில பழமைவாதிகளுக்கு பிடிக்கவில்லை. அவளை பதவியிலிருந்து நீக்க அவர்கள் சதி செய்தனர். அவளது நெருங்கிய உதவியாளர் யாகுத் கொல்லப்பட்டார். இன்றைய பஞ்சாபில் அல்துனியா என்ற தளபதியால் ரஷ்யா கைது செய்யப்பட்டாள். சிறையிலிருந்து தப்பிக்க அவளை கைது செய்த அல்துனியாவை மணந்து டெல்லியை நோக்கி போரிட படை திரட்டினாள். ஆனால் அவளது படை தோற்கடிக்கப்பட்டது. ரஷ்யாவும் அல்துனியாவும் கொல்லப்பட்டனர். ரஷ்யா சுல்தான் வெறும் 3 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தாள். ஆனால் அவளது ஆட்சி இந்திய வரலாற்றில் ஒரு பெண் தலைமை எப்படி அதிகாரத்தையும் சமூக பழக்கங்களையும் எதிர்த்து நின்றது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அவளிடம் இருந்த ஒரே குறை அவள் ஆணாக பிறக்கவில்லை என்பதுதான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்துள்ளனர். ரஷ்யாவின் துணிச்சல் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.